நெற்றியுள் நின்றென்னையாலும் ஆதிநாராயணன் உந்திதனில் பிறந்த அயன் உலகை வேதங்களால் படைத்து பூதலத்தில் புல் பூண்டுமலை விருச்சங்களை உண்டாக்கி நீதியாய் மக்களை அன்பால் திருஷ்டித்து நீ நிலத்தில் வாழுந்தன்மையை பல நூல்கள் கற்றிருந்தான் முன்னே ஓதுகின்றேன். கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம் கோபிகரமண கோவிந்த கோவிந்த. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, பாஞ்சாலி சபதம் என்கின்ற மகாபாரத கதையினை இப்பொழுது ஆரம்ப இருக்கிறோம். விதுரர் ஆழ்வார் வந்ததனாலே அங்கே விதுரர் ஆழ்வார் அந்த துரியோதனன் வஞ்சகத்தினாலே சூதாடி நாடு நகரங்களையெல்லாம் பெறப்போகிறான் என்ற தகவலை மடலை கொண்டு வந்து கொடுத்தான். அப்போது பீமனானவன் எகுந்தான், கோபம் கொண்டான். அதனாலே தனக்கு வந்த ஆபத்தையெல்லாம் துரியோதனால் தனக்கு வந்த ஆபத்தையெல்லாம் சொன்னான். அந்த தர்மபுத்திரரானவர் பார்த்தார், தம்பி பீமா பொருடா, நீ வேறு எனக்கு கௌரவர்கள் வேறு அல்லடா பொருடா என்று அவருடைய கோபத்தை அடக்கினார். அதன் பிறகு அர்ஜுனனை பார்த்தால், அர்ஜுனா உன்னுடைய கருத்தென்ன? அண்ணா, துரியோதனானவன் வஞ்சகத்தினாலே இருக்கிறவன், சந்தேகம் இடமில்லாமலே இருக்கிறான், வஞ்சகத்தோடு இருக்கக்கூடியவன். அதனாலே அந்த துரியோதனுடைய அழைப்பை ஏற்று போக வேண்டாம் என்று முடிவெடுத்தார். அர்ஜுனுடைய கருத்தை கேட்டார். தர்மபுத்திரர் அர்ஜுனுடைய கருத்தை கேட்டார். அடுத்ததாக, நகுலா உன்னுடைய கருத்தென்ன? அண்ணா, துரியோதனானவன் வலை விரித்திருக்கிறான், அதிலே நம்மை வஞ்சகத்தோடு அழைத்து அந்த வலையிலே சிக்க வைத்து நம்மை எல்லாம் அழிக்க நினைக்கிறான், வேண்டாம் என்று நகுலனும் சொன்னான். பீமனும் போக வேண்டாம் என்று சொன்னான், அர்ஜுனனும் போக வேண்டாம் என்று சொன்னான், நகுலனும் போக வேண்டாம் என்று சொன்னான். அதனால் விதுரராழ்வார் இடத்தில் கேட்கின்ற போது அவர் என்ன சொன்னார்? அப்பா தர்மா, நான் வந்ததே அவர்கள் கொடுத்த மடலை கொண்டு வந்திருக்கிறேன், அவர்கள் கொடுத்த அழைப்பு மடலை கொண்டு வந்திருக்கிறேன். நான் வரவேண்டாம் என்று சொன்னால் அவர்களிட்ட பணிக்கு நான் களங்கம் படுத்தியதாக ஆகிவிடும் தர்மா, அதனால் நான் எதுவும் சொல்லவில்லை, உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது முடிவு என்று சொன்னார் விதுரராழ்வார். இப்போதான் சகாதேவனை பார்த்து கேட்கிறான், சகாதேவா உன்னுடைய கருத்து என்ன? பீமனுடைய கருத்து, அர்ஜுனனுடைய கருத்து, நகுலனுடைய கருத்தையும் தெரிந்து கொண்டும் உன்னுடைய கருத்து என்ன சொல்லு சகாதேவா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் சகாதேவன் சொல்கிறான், அண்ணா தர்மண்ணா, ஆவியார் நிலை பெறுவார், ஆவியார் நிலை பெறுவார், நீதி கூறறிய வான் புகழின்றி, ஆவியார் நிலை பெறுவார், நீதி கூர் அறிய வான் புகழ் இன்றி, பாவியானது தர்மண்ணா, பாவியானது அங்கு அணுகுறாது ஒழியனோ, பலித்திடும் நினைவின்றி, பாவியானது அங்கே அணுகுறாது ஒழியனோ, பலித்திடோ நினைவின்றி. அண்ணா தர்மண்ணா அவர் பீமாண்ணா சொன்னார், அவருடைய கருத்தை சொன்னார்.
அர்ஜுனன் அவருடைய கருத்தை சொன்னார், சகாதேவன் அவருடைய கருத்தை சொன்னார். அண்ணா தர்மண்ணா, என்னுடைய கருத்தானது சொல்கிறேன் கேளண்ணா. அங்கே போகாமல் இருந்தாலும் பாவியானது அழைக்கிறதண்ணா, பாவியான விதியானது அழைக்கிறதண்ணா. அங்கே சகுனியானவன் சதி திட்டம், துரியோதனெல்லாம் சதி திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அங்கே மண்டபத்தை கட்டி கொடுத்தவன் எழுதியிருக்கிறான் மடலை, மடலை எழுதியவனோ கொடுத்திருக்கிறான், கொடுத்து அனுப்பியவனோ அனுப்பியிருக்கிறான், வாங்கி வந்திருக்கிறோனோ வந்திருக்கிறான். அண்ணா தர்மண்ணா, அவர்களெல்லாம் பாவியானது விதி விளையாடுகிறது அண்ணா. தர்மண்ணா, பாவி என்கின்ற விதியானது விளையாடி கொண்டிருக்கிறது அண்ணா. அவர்கள் எழுதியது குற்றமில்லை, அவர்கள் மண்டபம் கட்டியிருப்பதும் குற்றமில்லை. அவர்களெல்லாம் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்களே, அவர்களை சொல்லியும் குறை சொல்லியும் ஒன்றும் இல்லை அண்ணா. விதியானது, விதி என்கின்ற பாவியானது விளையாடி கொண்டிருக்கிறது அண்ணா. ஆனால் இந்த சகாதேவன் சொன்னது புரியல தர்மபுத்திரருக்கு. அண்ணாப்பா, என்னப்பா சொல்கிறது ஒன்றும் புரியலையே, என்ன நான் சொல்கிறது சொல்லுப்பா. அண்ணா, அந்த பாவியானது விதி என்கின்ற பாவியானது வந்திருக்கிறது அண்ணா. மேவியாளுடை ஐயன் வந்திருக்கவோ வேரி வண்டெழும் மன்றல் காவியார் தொடை காவலன் ஏவள், காவியார் தொடை காவலன் ஏவள் நாம் மறுப்பதோ கடனன்றே. அண்ணா, அங்கே விதியின் விளையாட்டினாலே சதி நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா. அந்த விதி என்கின்ற பாவி செய்யக்கூடிய சதி என்ன, விதி அண்ணா. இதை யார் தடுத்தாலும் தடுக்க முடியாதண்ணா. ஏன்னா சகாதேவனுக்கு முக்காலத்தையும் உணரக்கூடிய ஞானம் உண்டு. எது நடந்தது அதுவும் நன்றாக தெரியும் சகாதேவனுக்கு, எது நடக்கிறது அதுவும் தெரியும் சகாதேவனுக்கு நன்றாக. எதிரே வரப்போவதும் தெரியக்கூடிய ஞானத்தை பெற்றிருக்கிறான். அதனாலே ரகசியத்தை, தேவ ரகசியத்தை சொல்லாமலே சூட்சமமாக சொல்லி கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் பார்க்கிற, என்ன சொல்லு அண்ணா தர்மண்ணா, இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதண்ணா. ஆவியார் நிலை பெறுவார் நீதி கூறறிய வான்புகழ் இன்றி பாவியானது அங்கு அணுகுறாது. பாவி என்ற விதி என்கின்ற பாவியின் வடிவிலே இப்போது வந்திருக்கிறாரே. அங்கே எழுதியிருக்கிறார்கள் மடல்களை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மடல்களை எல்லாம் வாங்கி வந்திருக்கிறார் சித்தப்பா. எல்லாரும் அந்த விதியின் விளையாட்டினாலே அங்கே நடந்து கொண்டிருக்கிறதுன்னா, அந்த பாவியானது விதி. அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாதன்ன, நடப்பது நடந்தே தீருமன்ன, ஒழியனும் பழித்திடும். நம்மெல்லாம் போகலன்னா அவர்கள் போட்ட சதியானது நடக்காமல் போய்விடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயண்ணா தர்மண்ணா. நாமல் போகாமல் இருந்தாலும் அணுகுறாது, ஒழியனும் பழித்திடும். நம்ம போகாதிருந்தாலும் நடந்து தான் ஆகும், பழிக்கும், நடக்காமல் இருக்காது. அதனாலே தர்மண்ண, அது மாத்திரமல்ல, அவர்கள் பெரியவர்களாக எழுதி கொடுத்திருக்கிறார். யார்? பெரியப்பா திருதராஷ்டிரன் பெரியப்பா கொடுத்திருக்கிறார். மடலை எழுதி என் மகன் துரியோதனன் கட்டிய மாளிகைக்கு பார்க்க வர வேண்டும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அதனால் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் போகாமல் இருந்தால் அப்போது என்ன சொல்லுவார்கள்? பார்ப்பவர்கள் எல்லாம் என்ன